இந்த மேடையின் கண் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய 3 சகோதரர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவர்களுடைய நல்லதொரு பணிவான வணக்கங்களை முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தாயது வருகை கேட்ட தனியிளம் குழவி போன்று நேயமிக்குடையனாகி நெஞ்சினில் உவகை ஊப்ப போயலை திடுமின்னே என விரைவில் பொருள் சொல்றான். தீர்வுக்கு ஒரு தீர்வு. இந்த தீர்வின் விழா எப்படி இருக்கும் என்று ஒரு தாய் சந்தைக்கு போய்விட்டு வருகிறாள். தன்னுடைய சந்தை கூடையிலே நிறைய பலகாரங்களும் கரும்புகளும் பொறிக்கடல் எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறாள் என்பதை அறிந்த குழந்தை தந்தை தாய் நெடுந்தொலைவிலே வரும்போதே அந்த தாயின் கால்களை ஓடிப்போய் கட்டிக்கொண்டு நமக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கிற தின்பண்டெல்லாம் தாய் தருவாள் என்ற ஒரு மிகப்பெரிய ஆவலிலே அந்த குழந்தை தன்னுடைய தாயின் கால்களை கட்டிக்கொள்வதை போல தீர்வு என்று சிறுகதை எழுதியுள்ள பெருந்தகைக்கு பெருமை சேர்க்கும் வரையிலே நீங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளாக இங்கே வந்து தமிழை வளர்த்து தமிழ் மொழி மேலுள்ள பற்றினாலே இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய குழுமமாக கூடியிருக்கின்ற உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பில் மீண்டும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமூலர் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்சொல் உரைப்பதே. இதனுடைய கருத்து மிக எளிமையான கருத்து, உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். இறைவனுக்கு ஒரு பச்சிலையை தினமும் வைத்து அவனை வணங்கு, அல்லது பசுவுக்கு ஒரு கட்டு புல்லோ அல்லது கீரையோ கொடு, அல்லது இதுவெல்லாம் முடியவில்லை என்றால் நாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அரிசியாவது அல்லது காகத்துக்கு ஒரு கைப்பிடி சாதமாக வை. இது எதுவுமே முடியவில்லை என்றால் இன்சொல் உரைத்தரை, நல்ல வார்த்தைகளை, நல்ல கருத்துள்ள வார்த்தைகளை குழந்தைகளும் பெரியவர்களும் இளைஞர்களும் பயன்படும் வகையிலே எதிர்காலம் முதிர்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல் என்று திருமூலர் அன்றே சொல்லி வைத்தார். இந்த திருமூலரின் கருத்துப்படி தன் மனதிலேயே அசை போட்டுக் கொண்டிருந்த நிறைய விளக்கங்களை எல்லாம் ஒரு 16 சிறுகதைகளாக ஒவ்வொரு நாளும் தனது படுக்கை அறையிலே இருந்து கொண்டே அவற்றை அசை போட்டுக்கொண்டே எழுதி 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 இந்த அளவுக்கு அந்த கதை ஒரு நல்ல ஒரு சிறப்பு பெறும் என்று நாங்கள் யாரும் நினைக்கவில்லை. அது இறைவன் செயல். எனவே இந்த தீர்வு என்ற சிறுகதைக்கு நீங்கள் எல்லாம் மன நிறைவோடு வந்து இங்கே கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்ததற்கு மேலும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.